ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இதில் கொஞ்சமாக சாதம் போட்டு வெண்டைக்காய் சாதமாகவும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டை நல்லா தட்டிட்டே சேர்த்துக்கோங்க, இது நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வாசனை வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கி வரணும். இதில் நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, எண்ணெயிலே வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாக்காக 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட அந்த வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு சீக்ரெட் பொடி சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தான். வறுத்த வேர்க்கடலை 2 ஸ்பூன் எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி ஆயிடுச்சு. வெண்டைக்காவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நீங்கள் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.